இயற்கையை கையாளுறதுல மனிதர்களுக்கு எப்பவுமே வந்து சிரமம் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயமே. அதுக்கு நம்ம பல விஷயங்களை வச்சு நம்ம சொல்லலாம். அதுக்கு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஜார்ஜ் எவரெஸ்ட் காலத்தில் ராதாநாத் சிக்தார் அப்படிங்கிற ஒரு வங்காளி இளைஞர் செஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த இளைஞன் வந்து ரொம்ப துடிப்பாகவும் அதே நேரம் கணிதத்தில் தலை சிறந்த ஒரு மேதையாகவும் இருக்கிறதால அவனை வந்து கூப்பிட்டு டோராடூன்ல இருக்கக்கூடிய அந்த மையத்தில் வந்து பணியாற்றுவதற்காக எவரெஸ்ட் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருப்பாப்புல. அந்த அழைப்பின் பேரால அவரும் வந்து அந்த இமயமலை சார்ந்தும் அதே நேரம் லேண்ட் சர்வே சார்ந்தும் இயங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவர் அங்கே போயிருப்பாரு. அப்போ அங்கே போகும்போது அவருக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த லேண்ட் சர்வே அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப முக்கியமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்களை பற்றி உங்களுக்கு நான் ஓரளவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அந்த சிகரங்களை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இதுக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் சொல்ல, இவர் வந்து இமயமலையோடைய அஸ்திவாரத்திலிருந்து அதோடைய ஹைட்டு எல்லாத்தையுமே 6 வித்தியாசமான கோணங்கள்ல இருந்து ஆராய்ச்சி பண்ணுவதற்கான ஒரு புதிய முறையை வந்து அவர் உருவாக்கியிருப்பார். அது மூலியமா இமயமலையோடைய ஹைட் என்ன, இமயமலையில் இருக்கக்கூடிய சிகரங்களுடைய ஹைட் என்ன, அதோடைய சராசரி ஹைட்டும் அதோடைய அகலம் நீளம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஆரம்ப கட்டத்தில் அது தெளிவாக இருந்துச்சு அப்படிங்கிறதாலும் இன்னும் போக போக அது இன்னும் துல்லியமாக கிடைக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிறதாலும் ஏறக்குறைய 1852 ஒரு முக்கியமான சிகரத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அது வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான, இன்னும் சொல்லப்போனால் மிக உயரமான ஒரு சிகரமும் அதுதான். அது இமயமலையோடைய 15வது அடுக்கில் இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு. அவர் கண்டுபிடிச்ச அந்த சிகரத்தோடைய ஹைட் அப்படிங்கிறது ஏறக்குறைய 29,000க்கும் மேலே. அந்த சிகரம் தான் வந்து இந்தியாவுடைய ஹையஸ்ட், அதாவது உயரமான சிகரம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கு. அந்த சிகரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. இல்லை அப்படின்னா அடுத்த வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.